அல்ஜிப்ரா சாப்டரில் வந்து எக்ஸசைஸ் 3.1ல் வந்து நம்ம 7th சம் பார்க்குறோம். எவாலுவேட் த ஃபாலோயிங் யூசிங் சூட்டபிள் ஐடென்டிட்டி. ஸோ 7th ஒன்ல ஃபஸ்ட்டு சம் வந்து என்னென்னா 51 த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலா படி எக்ஸ்பாண்ட் பண்ணி செய்யணும். அதுதான் ஃபஸ்ட்டு சம். கட் பண்ணுங்கள். ஸோ இந்த 51 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா 50 + 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அதாவது 51 வந்து நம்ம அந்த ஃபார்மெட்டுக்கு வேணுங்கிறதுக்காக a + b. ஸோ அதை வந்து 50 + 1 வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும் 51 ஆயிரும். ஸோ இது வந்து இப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்மெட் வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. ஸோ ஏங்கிறது இதில் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்னா 15 எடுத்துக்கிறோம். b = 1ன்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா எழுதிக்கிறோம். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா என்னன்னா a² + b² + 2ab அந்த ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ ஏங்கிறது இதில் வந்து நமக்கு என்னன்னா 50. ஸோ 50 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிறது 1. ஸோ 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏக்கு பதிலாக 50 பிக்கு பதிலாக 1. இப்போ இந்த 50 ஸ்கொயர்டை வந்து என்ன பண்ணோன்னா 50 × 15 எழுதுறோம். ஸோ 50 × 15 என்ன வரும்னா 5 5s are 25 போடுறோம். இந்த 0 வந்து 2 zeros வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ 55 × 50 வந்து 2500 கிடச்சிருச்சு. ஸோ 1 ஸ்கொயர்னா 1. நெக்ஸ்ட் வந்து 2 × 50 வந்து 100 அது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 2500 + 100 + 1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2601. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். ஸோ இந்த சேம் ப்ராப்ளத்தில் செகண்ட் சம் பார்க்கலாம். 103 அதாவது 103 த ஹோல் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ இந்த 103 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 100 + 3ன்னு எழுதுனோம்னா நமக்கு வந்து 103 கிடச்சிரும். ஸோ அது வந்து a + b இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடும். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயருங்கிறத ஏங்கிறது நமக்கு என்னென்னா 100, பிங்கிறது என்னென்னா 3ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது இது வந்து நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். 103னா 100 + 3. ஸோ இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லி நம்மளாம் வந்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யறோம்னா ஃபார்முலா எழுதுறோம். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர்னா a² + 2ab + b². ஏங்கிறது நமக்கு இங்கே வந்து என்னன்னா 100. ஸோ 100 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஏங்கிறது 100, பிங்கிறது 3 ப்ளஸ் b², பிங்கிறது 3. ஸோ அதை வந்து எழுதியாச்சு 3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து என்னன்னா 100 ஸ்கொயர்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 10,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் 2 ஸோ 100 ஸ்கொயர்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 10,000 கிடைக்கும். ப்ளஸ் 2 × 100 × 3 இருக்குது. ஸோ 2 × 3னா 6, 6 × 100 600 கிடைக்கும். ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா என்ன வரும்னா 9 கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். 10,000 + 600 + 9 இருக்குது. ஸோ இப்போ இந்த மூணையும் வந்து நம்ம என்ன பண்ணால் ஆட் பண்ணோம். ஸோ 10,609. ஸோ இதை ஆட் பண்ணால் 10,609 வருது. ஸோ 10,609 தான் இதோட ஆன்சர்.